சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் ஆளி விதையில ஒரு ஜூஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ஆளி விதையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் ஒமேகா 3 அந்த ஆயில் மீனில் உள்ளது இருக்குது. ரெண்டாவது அதில் ஃபைபர் ரொம்ப இருக்குது. கெட்ட கொழுப்பெல்லாம் நல்ல கொழுப்பாக மாற்றிடும். உடம்புல வெயிட்டை குறைக்கும், தொப்பையை குறைக்கும். இத்தனை பிரயோஜனம் இருக்கு. ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, சுகர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அது வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் இதில் பெனிஃபிட் இருக்குப்பா. அதனால இப்போ நான் ஆளி விதை ஒரு 50 விதையை வாங்கி ஊற வச்சிருக்கேன். இது வேற யூஸ்க்கெல்லாம் செய்ய போறேன். இப்போ நான் ஜூஸ் போட்டு காட்ட போறேன். இது மோர்ப்பா, மோர் வச்சிருக்கேன். கெட்டியான மோர் தான் வச்சிருக்கேன். ஊற வச்சு வச்சிருக்கிறதுனால இப்படி ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். இது இப்படிதான் கொலன்னு தான் இருக்கும். ஊர்னாலே ஆயில தான் இந்த மாதிரி ஆயிரும். இதுல 2 ஸ்பூன் போடுறேன்ப்பா. 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி இதை மிக்சியில் அடிச்சுக்கிறோம். ரொம்ப வலுவலுன்னெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அடிச்சுக்கலாம். இது வலுவலுன்னெலாம் வராது. ஏன்னா அந்த இது இருக்கிறதுனால, பசையா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். நம்ம மோரை ஊற்றி ஊற்றி நம்ம லைட்டாக ஓட்டி ஓட்டி எடுக்கணும்ப்பா. இந்த மோரையும் பாக்கி மோரையும் ஊற்றியாச்சு. ஒரு மாதிரி திக்னஸாக தான் வரும். ஏன்னா அது கொழப்பு தன்மை உடையது இல்லையா, அதனால இப்போ அரைச்சாச்சுப்பா. வலுவலுன்னெலாம் வராதுப்பா. இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு கூழ் மாதிரி இருக்கு. இதை நம்ம இந்த தண்ணி, அது ஊற வச்ச தண்ணி, குடிக்கிற தண்ணியில தான் ஊற வைக்கணும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. அந்த பசத்தன்மையெல்லாம் அந்த தண்ணியிலையும் இருக்கும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ணணும். நல்லா நம்ம கலக்கலாம். மோர் எல்லாம் சேர்ந்து இதாயிடுச்சு. இன்னும் கூட இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இது ஆளி விதை ஜூஸ்ப்பா. இப்போ ஊர்னதை நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவை காலையில சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது லைட்டா சாப்பிட்டுட்டு காலையில அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உப்பி சட்டி இருக்காது. கொஞ்சம் காலையில ஒரு இட்லியோ ஒரு தோசையோ சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா இருக்கும்பா. உங்களுக்கு பசிக்கிற எண்ணம் வராது. இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு வெயிட் போடாது, தொப்பை வைக்காது. இந்த இதெல்லாம் வச்சாதான் உங்களுக்கு அந்த சுகரு, இந்த ஹார்ட் பிரச்சனை, ஹை பிபி இப்படியெல்லாம் வர்றதுக்கு இருக்கு. நீங்க முடிஞ்சா வாங்கி வச்சுட்டு சும்மா நைட்ல நீங்க 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். காலையில எழுந்திரிச்சு ஊற வச்சுட்டு, இல்லாட்டி 2 மணி நேரத்துக்கு கூட எந்திரிச்சோன்னா ஊற போட்டீங்கன்னா கூட ஊறிடும். நம்ம ஒரு 8 9 மணிக்கு சாப்பிட்டோன்னா இதை சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். ரொம்ப எல்லாம் ஊற வேணாம், 2 மணி நேரம் ஊறினா போதும். இந்த மாதிரி கலக்கிட்டு, ஆனால் உப்பு போடக்கூடாதுப்பா. இதுல ஏதோ பொட்டாசியம் இருக்குன்னா அது உப்பு போட்டா அதுல ஏதோ பிரச்சனை ஆயிடுமா. பிரச்சனைலாம் என்ன, அதோட சக்தி ஃபுல்லா கிடைக்காது, வேற ஒன்றும் செய்யாது, பயப்படாதீங்க. அந்த பொட்டாசியம் இருக்கிறப்ப இந்த உப்பை கலக்கக்கூடாது. அந்த பொட்டாசியோட எஃபெக்ட் நமக்கு ஃபுல்லா உடம்புக்கு கிடைக்கணும்னா நம்ம உப்பு போடாம தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதனால நீங்க எப்படி உப்பு போடாம இதை வச்சு மோரையும் இந்த ஆளி விதையும் கலந்து சூப்பரா சாப்பிட்டு உங்க உடம்ப நல்லபடியா குழந்தைகளுக்கு கூட கொஞ்சம் கொடுக்கலாம்ப்பா. குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எவ்வளவு வயசு வரைக்கும் சாப்பிடலாம். ஆனா கர்ப்பிணிகள்
டாக்டர்கிட்ட கேட்டுக்கங்க. அவங்க குடிக்கலாம் அப்படின்னா குடிங்க. நீங்களும் அவங்க சௌகரியத்துக்கு செய்யாம டாக்டர் அட்வைஸோட இதை எடுத்துக்கோங்கப்பா. பார்த்துக்கோங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.